ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி உங்கள் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ காலண்டர் தந்திருந்தாங்கன்னா நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நீங்கள் கேட்பீங்க, ஏன் சிஸ் நல்லா தானே இருக்குது, எதுக்கு கட் பண்ணுறீங்க, அழகாக வீட்டில் மாட்டி வச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு அது பிடிக்கல. மழை டைமில் ரொம்ப நமுத்து போன மாதிரி ஆயிடுது, அப்புறம் கிழிஞ்சு போகிற மாதிரி ஆகிடுது. அதுவும் இல்லாமல் ஓவராக டஸ்ட்டு படிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சுருந்தா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். நான் பர்சனலாக இது பண்ணுறேன். நான் எனக்கு செய்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாமே கட் பண்ணிக்கிறேன். எனக்கு டபுள் சைடுமே ஃபோட்டோ இருந்துச்சு. டபுள் சைடுமே ஃபோட்டோ இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதை எப்படிடா நம்ம எடுக்கிறது அப்படின்றப்ப நான் கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு நான் இதில் எதனா ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் நான் ஃப்ரேம் போட்டு காமிக்க போகிறேன். மீது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு டிசைனாக நான் சொல்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் எதில் ஃப்ரேம் போட போகிறேன்னா, இந்த வேஸ்ட்டாக தூக்கி போடுற அட்டையை வச்சு தான் நான் ஃப்ரேம் போட போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ வச்சு நான் அளவு எடுத்துக்கிறேன். அந்த ஃபோட்டோ அளவு அப்படியே நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவு போதும். இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை விட்டு ஒரு 2 இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ள சைடு கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த உள்ளான் த்ரெட்டை வச்சு இந்த அட்டை ஃபுல்லாகவே நம்ம சுற்றணும். இந்த மாதிரி 4ஆக பிரிச்சுக்கோங்க. 4ஆக பிரிச்சுட்டு இந்த அட்டை ஃபுல்லாகவே சுற்றிட்டுங்க. இந்த முனையில் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதை லைட்டாக கம்மு போட்டு ஒட்டிக்கோங்க. நடுவில் கம்மு போட்டு ஒட்டி இது பண்ணிக்கோங்க, சுற்றிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே சுற்றிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் ஷீட் ஒன்று எடுத்து பூதான் செய்ய போகிறோம். நம்ம முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. முக்கோண ஷேப்பில் மடித்து நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மறுபடியும் 2ஆக மடித்து இன்னொரு 3, ஃபஸ்ட்டு 1 2 3 3ஆக மடிச்சுக்கணும். 3ஆக மடித்து இந்த முக்கோணமாக இருக்கிற சைடு நம்ம பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு வளைவு பகுதி மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பூ ஷேப் வந்துடும். அந்த பூ ஷேப் வந்துட்டப்புறம் ஒரே ஒரு இது மட்டும் கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பாருங்கள், எனக்கு பேசாது வரலை. இப்போ இதை கம்மு போட்டு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கோங்க. அது ஃபுல்லாகவே ஆகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் நிறையா செஞ்சுட்டு வந்துடுறேன். இப்போ இது கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த குண்டு மணின்னு சொல்லுவாங்க. இதை நடுவில் நம்ம ஒட்டிக்கலாம். இது நடுவில் ஒட்டி இது பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இது எல்லாத்துக்குமே ஒட்டிட்டேன். இதையும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விடுங்க. அதுக்குள்ளே அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி 3 இது கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் தெரியும் நல்லாவே உங்களுக்கு. எனக்கு பேச வரல. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்மு போட்டு உங்களுக்கு எந்த சைடு ஃபோட்டோ வைக்கணும்னு தோணுதோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே தப்பாக மாற்றி ஒட்டிட்டேன். எனக்கு இந்த செவ்வகம் சைஸில் தான் ஃபோட்டோ வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பின்னாடி ஒட்டுறதுக்கு இந்தமாரி வேஸ்ட்டான அட்டையை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதையும் நம்ம அதில் ஒட்டிக்கணும். இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா உள்ளே அப்போ தான் ஃபோட்டோ வைக்க முடியும். நம்மளுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். இது நல்லா ட்ரை ஆகணும். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மு தான் போட்டு ஒட்டுறோம். ஆனால் ட்ரை ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இது ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒட்டுற இடத்துல நல்லா இப்படி கையை பிடிச்சி அமுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்ம முன்பக்கமும் திருப்பி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். இது ஒட்டுற டைமில் நம்ம கூடவே இதையும் ஒட்டிடலாம். இது எனக்கு இந்த ஃப்ளவர் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த பூவை ஒன்று ஒன்றா அப்படியே ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம வச்சுக்கணும். கலர் மாற்றி கலர் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன். இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிட்ட பண்ணி தான் நம்ம கை வைக்கணும். நான் அதுக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி கயிறு போட்டிருக்கேன். ஏன்னா ஆணியில் மாட்டுறதுக்காக. நம்ம இதை ஆணியில் மாட்டி வைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. உங்களுக்கு ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நான் நிஜமாக நேரில் உட்காந்து செய்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது லைட்டாக கொஞ்சமாக தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ உள்ளே வைங்க. நான் இந்த ஃபோட்டோவை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடையில் போய்ட்டு ஃப்ரேம் போடுறேன்னு சொல்லிட்டு காசு வேஸ்ட் பண்ணாமல் நான் சொன்ன மெத்தடை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்களே செஞ்சு நீங்களே வச்சா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். அந்த வீடியோலாம் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.